ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் பார்ட் 3 தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த சோல் அவேக்னிங் ஆகிறப்ப என்ன நடக்குன்னா, முன்ஜென்ம இது ஞாபகம் வரும், கண்டிப்பாக வரும். அந்த நபர்களையும் நம்ம மீட் செய்வோம். இப்போ எனக்கு 2020 ராஜஸ்தானில் ஒரு அண்ணாவை நான் பார்க்குறேன். அந்த அண்ணா பேர் ஹரிதாசன். இப்போ அவங்கள மீட் பண்ணுறப்ப எல்லோரும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணுறப்ப உன் பேர் எப்படி கேட்பாங்க, அதே போல் தான் அந்த அண்ணாவும் கேட்குறாங்க. நான் நினச்சேன், நீ யாருன்னு தான் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நான் யாருன்னா அம்பியான்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சிரித்தாங்க. என்னென்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, பகவத்கீதை படிப்பையா கேட்டாங்க. இல்லைன்னா அண்ணன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. அப்போலேருந்தே எனக்கு அந்த டைம்லேருந்தே டிசம்பரில் கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி நினைக்கிறேன் 2020 ஓகே. இது கேட்ட ஒரு 1 வீக் நினைக்கிறேன். 1 வீக் கழித்து திரும்பவும் மீட் பண்ணுறப்ப அவங்களோட அம்மா டெத் இன்சிடெண்ட் சொன்னாங்க அண்ணா. அது ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அந்த அண்ணா வேறு எந்த ஒரு பிளேஸ்லேயும் பார்த்ததில்லை. எங்களோட ரிலேட்டிவ்ஸோ எதுவுமே கிடையாது. பட் எனக்கு தெரியுது. அது தேஜாவும் சொல்லுவாங்க. ஏன் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த 2 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு நீ யாருன்னு கேள்வி கேட்டாங்க. 2வது அவங்களோட அம்மா டெத் இன்சிடெண்ட் என்கிட்ட சொன்னாங்க. இந்த 2மே எனக்கு என்னோட தலையில் போட்டு குழப்பிட்டே இருந்தேன். அப்போனா நான் யார், அப்போனா நான் இல்லையா, என் பேர் அம்பியா இல்லையா? எல்லோரும் பொதுவாக இத்தனை வருஷம் 36 வருஷம் என்னோடய பேர் அம்பியா, இந்த ஒரு உடலோட தான் நான் இருக்கேன். அப்போனா நான் யார்? அப்போ தான் நான் யார் விசாரணை எனக்குள்ளேயே கேட்க ஆரம்பித்தேன். பட் அது நான் யார் விசாரணையாக கூட எனக்கு அந்த சமயம் எனக்கு தெரியாது. சோல் சாக்கிங் நிறைய நடக்குங்க நம்மளோட சோல் அவேக்னிங் சமயம். அதாவது நம்ம லைஃப்பை டோட்டலி புரட்டி போடும். நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த ஒரு டோட்டல் அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜில் தான் 2021 நான் இருந்தேன். இது எப்படி என்னால் ரிலீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, என்னோடய இன்ட்யூஷன்ஸ் தான் நான் சொன்னபடி கேட்க ஆரம்பித்தேன். அதாவது எனக்கு உள்ளேருந்தே ஒரு புஷ் வந்தது. இப்போ நான் யார் விசாரணை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு உள்ள சடனாக அந்த தியானம் பண்ணணும்னு தொடங்கியது. தியானமும் டெய்லி செய்ய தொடங்கினேன். ஃபுல்லுமே அந்த பக்தி மார்க்கத்துக்கு வந்தேன். வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லுமே அட்டாச்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி உள்ள அம்பியா நான் எப்படி இருந்தேன்னு நான் சொல்லிடுறேங்க. தியானம் பண்ணுற முன்னாடி ரொம்ப பயந்த உள்ளது. அதாவது தாழ்வு மனப்பான்மை. அதுக்கப்புறம் ஃபுல்லுமே அட்டாச்மெண்ட் இஷ்யூ. ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் என்னால் இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க மாட்டேன். டிபெண்ட் பண்ண முடியும்னா என்னோடய கணவர், அம்மா, அப்பா இவங்க எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் நான் இருந்தேன். ஃபுல்லுமே அட்டாச்மெண்ட் இஷ்யூஸில் தான் நான் இருந்தேன். ஆனால் தியானம் பண்ண ஃபுல்லுமே அந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு போனேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.